உங்களுக்கு இருக்கிறது இன்டெஸ்டைன் கேன்சர் செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சது நல்ல விஷயம்தான். கண்டினியூஸாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா க்யூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டாக்டர், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் டாக்டர்? ரேடியேஷன் பண்ணணும், அப்புறம் சர்ஜரியும் தேவைப்படும். சர்ஜரியா? ஆமாம், சர்ஜரி பண்ணித்தான் ஆகணும். சர்ஜரிலாம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதா? மாத்திரை மருந்து மட்டும் கொடுத்து குணப்படுத்துறதுக்கு இது ஒன்றும் சாதாரணமான பிரச்சனை இல்லையே. சர்ஜரி பண்ணா இவர் சரியாயிடுவார்ல? மோஸ்ட்லி சரியாயிடுவார். ஆனால் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ரேடியேஷன் மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் காரைக்குடியிலே பண்ணிக்கலாம். எவ்வளோ நாளில் பண்ணணும் டாக்டர்? இனியும் நாளை தள்ளி போடுறது நல்லதில்லை. இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. சில பேர் இதை 4th ஸ்டேஜில் கூட கண்டுபிடிக்காம இருப்பாங்க. அது ரொம்ப ரிஸ்க். ஆனால் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சது நல்ல விஷயம். இதில் கொடுத்துருக்க மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். இப்போதைக்கு நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க டாக்டர். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை டாக்டர். ம், வரேன் டாக்டர். வாங்க. டாக்டர், அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? நம்ம ட்ரை பண்ணுவோம். அவர் நல்லபடியாக ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. டோன்ட் வரி. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரிப்போர்ட் எடுத்துக்கலாமா? நான் வரேன் டாக்டர். போயிட்டு வாங்க. போலாம். போலாம். நான் மறுபடியும் டாக்டர் கிட்ட பேசினேன். அவர் என்கிட்ட பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன ட்ரீட்மெண்ட்டை எடுத்தா நீங்க சரியாயிடுவீங்க. என்னை விட நீங்க பெரியவர், அனுபவசாலி. இத்தனை வருஷத்துல நீங்க எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க. அவங்க எத்தனையோ போராட்டத்தை தாண்டி ஜெயிச்சு வாழ்றத பார்த்துருப்பீங்க. நீங்களே கூட நிறைய விஷயத்தை போராடி சாதிச்சிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்ப வந்திருக்க வியாதியையும் நீங்க கண்டிப்பா போராடி ஜெயிப்பீங்க. திரும்பவும் சொல்றேன், நம்பிக்கையை மட்டும் கை விட்டுறாதீங்க. சரி, போலாம். போலாம், வாங்க. இந்தாங்க. இந்தாங்க. வாடா செந்தில், என்ன அதிசயமா கடப்பக்கெல்லாம் வந்திருக்க? அப்பா பார்க்கலான்னு வந்தியா? அப்பா வீட்டில் இருக்காருடா. அது வாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வேணும் தம்பி. என்னக்கா வேணும்? கொடுங்க. டேய் குடுறா, நான் பார்க்குறேன். இருண்ணே, நான் பார்த்துக்கிறேன். அந்த பைய கொடுங்கக்கா. $210. சரிப்பா, இந்தாங்க. இந்தாங்கக்கா. வரேன். செந்தில், ஜூஸ் எதாவது குடிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே. ஆமா, நீ என்ன திடுதிப்புன்னு கடைக்கு வந்திருக்க? நீ வீடு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரியாண்ணே? வீட்டுக்கா? எதுக்குடா? நீ போயிட்டு வாயேன். டேய், சாப்பிட்றதுக்கு இன்னும் டைம் இருக்குடா. அப்பா உன்னை வர சொன்னாருங்க, நீ போயிட்டு வா.
அப்பா வர சொன்னாரா? அப்போ நீ வீட்டில் இருந்தா வரியா? ம் ஆமாண்ணே. சரி, அப்பா எதுக்கு என்ன வர சொன்னாரு? அது எனக்கு தெரியல. நீ டேய், அவர் எப்படியும் கடைக்கு தானே வருவார். அப்புறம் எதுக்கு என்ன வீட்டுக்கு வர சொன்னாரு? நீ வீட்டுக்கு போய் அதை அப்பா கிட்டே கேளண்ணே. டேய், முகம் ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கு? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அது அப்பா அம்மா மறுபடியும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஏண்டா யாருக்காவது உடம்பு சரியில்லையா? இல்லை அம்மாச்சிக்கு ஏதாவது? அண்ணே, சும்மா நோண்டி நோண்டி இப்படி கேள்வியாக கேட்டுட்டு இருக்காதண்ணே. உன்னை அப்பா வர சொன்னார், நீ வீட்டுக்கு முதல்ல கிளம்புனே. டேய், முதல்ல என்ன விஷயம்னு சொல்றா. ஐயோ அண்ணே. டேய், மயில் வீட்டிலேருந்து யாராவது வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா? என்ன அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா? இல்லை அவளே வீட்டுக்கு வந்துட்டாளா? அண்ணே, படுத்தி எடுக்காதண்ணே. நீ வீட்டுக்கு கிளம்புனே, அங்கே போய் என்னன்னு தெரிஞ்சுக்க போ. ஏதாவது சொல்லுடா. வேற ஏதாவது பிரச்சனையா? அதையாவது சொல்லு. நீ வீட்டுக்கு போய என்ன, அங்கே போன உடனே உனக்கு தெரிஞ்சிடும். போ. என்னடா வீட்டுக்கு போனேன்? இப்போ நான் வீட்டுக்கு போனால் கடை யார் பார்த்துக்கிறது? நீ வர்ற வரைக்கும் நான் கடையை பார்த்துக்கிறேண்ணே. நீ போ முதல்ல. என்னடா நீ எதையும் தெளிவாக சொல்ல மாட்டேன்ற? நீ வீட்டுக்கு கிளம்பி போனேன் முதல்ல, நான் பார்த்துக்கிறேன். சரிடா. போனேன் கேள்வியாக கேட்டுக்கிட்டு. மீனா, நீ எப்போ வந்த? கொஞ்ச நேரம் ஆச்சு மாமா. அப்பா எதுக்கு பையனை வர சொன்னீங்க? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு? டேய், மா, என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? நீயும் அப்பாவும் மறுபடியும் ஏதாவது சண்டை போட்டீங்களா? நான் உன்னை அப்படியாடா வளர்த்தேன் சரவணா? எதிரியா இருந்தாலும் வார்த்தையை விடக்கூடாது, அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது, யார் முகத்தையும் பார்த்து ஒரு சுடு சொல் சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லி சொல்லி தானே உன்னை வளர்த்தேன். ஆமாம்மா, நீ அப்படி சொல்லி தான் வளர்ந்த. நான் யார்கிட்டயும் எதுவும் தப்பெல்லாம் பேசலையம்மா. வாய மூடு. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட அப்படி பேசுறதுக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அம்மா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லைம்மா. டேய், உனக்கு என்ன தாண்டா புரிஞ்சிருக்கு? 1000 தான் இருந்தாலும் அவன் உன் பொண்டாட்டிடா, உன் கூட வாழ்ந்தவ. மா, நீ சொல்றது எனக்கு சத்தியமா புரியவே இல்லைம்மா. டேய், மயிலு உன்கிட்ட பேசினாளா? எப்போ? கோயில்ல வச்சு உன்கிட்ட பேசினாளா? நான் கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொன்னேன்ல மாமா, அதை தான் கேட்குறாங்க. ஆமாம்மா, பேசினேன். என்ன சொன்னா? வழக்கம் போல என்னென்னமோ கதை சொன்னா. அந்த கதையை நம்பி மீனா என்னையும் அவளையும் மீட் பண்ண வச்சுது. என்ன கதை சொன்னா? மா, வழக்கமான கதை தாம்மா. ஓஹோ, அவ உண்டா இருக்கிறதா சொன்னாளா? ஆமா, சொன்னா. ஆனா அம்மா, அதுக்கு நீ என்ன சொன்ன? இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு என் பக்கத்துல வராத, தயவு செஞ்சு போயிடுன்னு சொன்னம்மா. ஓ, அது மட்டும்தான் சொன்னியா? நல்லா யோசிச்சு சொல்லு. அது மட்டும்தான் சொன்னியா? சொல்லு, அது மட்டும்தான் சொன்னியா? மா, இப்ப எதுக்குமா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்ன அவ ஏதாவது சொன்னாளா? நீ என்ன சொன்னேன்னு மட்டும் சொல்லு.